என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி நடக்கிற? மாமா, என்னாச்சு மாமா? என்னாச்சு மாமா? நான் கேட்டுட்டே இருக்கேன், 2 பேரும் பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க. சண்டே அதுவுமா வீட்டில் இருந்தோம்மா, உன் கூட ஜாலியாக இருந்தோம்மான்னு இருக்கிறத விட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸு கூட போய் கிரிக்கெட்டை விளையாட போகிறேன்னு விளையாட போயிருக்கான். ஃபஸ்ட்டு பாலே 6 அடிக்கிறேன்னு சொல்லி இறங்கி அடிச்சிருக்கான். பாலு படக்கூடாத இடத்த பட்டுருச்சு. ஐயோ, ஹாஸ்பிட்டல் போயிட்டு தான் வரோம். ஸ்கேன்லாம் எடுத்திருக்காங்க. ஒன்றும் பயப்பட வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸ்கேன் ரிப்போர்ட் நாளைக்கு தரேன்னு சொல்லியிருக்காங்க. என்ன பாலை குடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் நைட்டில் பார்த்த மாதிரியே பார்க்குற? உன்னை பார்க்குறப்பெல்லாம் எனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு தான். ஏங்க நிறுத்திட்டீங்க? அது டெய்லியும் ஒரே மாதிரி பண்ணி எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. இன்றைக்கி வேணால் கொஞ்சம் வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவோமா? எந்த மாதிரி? அதெல்லாம் சொல்ல முடியாது, செஞ்சு தான் காட்டணும். வா. எங்க? வான்னு சொல்கிறேன்ல, வா. மீனாட்சி பால். என்ன உங்கள் அப்பா மீனாட்சின்றாரு? அதுவா, எங்கள் அம்மா இருக்கிற வரைக்கும் எங்கள் அப்பா எங்கள் அம்மாட்ட தான் பால் குடிப்பார். அந்த ஞாபகத்தில் தான் புலம்புறாரு. ஓ, நீ இப்போ குடிச்சியே அந்த பாலா? இல்லை, நீ குடிப்பில்ல அந்த பால். மீனாட்சி பால். ஏய் இரு, எங்கே கூப்பிட்டு போகிற? அது வந்து இங்கே வாயேன். சீ, அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது. வா பண்ணுவோம். ஏய் வாப்பா, நல்லா இருக்கும். வேணாம். வீட்டில் செல்லம் இல்லை, என் பட்ஜி இல்லை. ஏய் வா, வேணாம். வாப்பா பண்ணலாம். சூப்பராக இருக்கும், நல்லா ஜாலியாக இருக்கும். வா. ஏய் வாடி வேணாம், நான் ப்ளீஸு. பண்ண மாட்டேன். வா. ஏய் வாடி செல்லம், வா வா. வேணாம். ஏய் சூப்பராக கண்டி, வாடி பண்ண வா. ஏய் வா வா. ஏய் ஏய் வேணாம். ஏய் ஓடாதடி. ஏய் 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 ஓடாத ஓடாத, நில்லு. ஏய் எங்கடி ஓடுற? ஏய் 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 நில்லுடி. இன்னைக்கு நான் சொன்னதை பண்ணாம விட மாட்டேன். இங்க பாரு, நில்லு. இன்னைக்கு செம்ம மூடோட வந்திருக்கேன்டி. ஏய் ஓடாத ஓடாத. இன்னைக்கு நான் பிடிச்சேன்னு வச்சுக்க, அவ்வளோதான். ஏய் 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 நில்லுடி. ஓடாத ஓடாதடி. மாமா ரொம்ப மூடோட வந்திருக்கேன். ஏய் 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 ஓடாத. ஏய் ஏய் நில்று. நில்லுடி. ஏய் 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 ஓடாத. நில்லு நில்லுடி நில்லு. இந்த பாரு, அன்னைக்கு
அன்னைக்கு சொன்னல பண்ண மாட்டேன். இந்த மாதிரி பண்ணா சூப்பரா இருக்குடி. சொல்றதுக்கே நில்லு. ஏய் அதுல ஓடுறியா? விட மாட்டேன்டி. ஏய் எங்க போனாலும் உன்னை நான் விட மாட்டேன். இல்லடி ஓடாத. ஏய் டேய். அம்மா ஐயோ என்னாச்சு? என்னாச்சுடா? ஏய் மாட்டிக்கினியா? பிடிச்சிட்டல? வா இங்கே வா 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 அப்படியே மெல்ல படு. இப்போதுக்கு இருந்தாலும் இங்கே வந்தாரு. எனக்கு என்ன தெரியும்? ஓ இதுதான் சிவ பூஜையில் கரடி போடுறதா? ஓ உங்க அப்பா தான் கரடியா? ஏய் என்ன எங்கள் அப்பா கரடின்னு சொல்கிறியா? குத்துறன்னு வச்சுக்க. பேசாம தண்ணிக்கான மேலே எடுத்துட்டு போயிடலாம். அப்பப்போ தாகம் இருக்குது வேற. டேய் என்னடி வா, அதான் எங்கள் அப்பா போயிட்டார்ல. என்னாச்சு? என்னாச்சு? என்னாச்சுடா? அம்மா வலிக்குது. என்னாச்சு? வலி தாங்க முடியலையே. ஐயோ முடியலை, ரொம்ப வலிக்குது. ஹலோ மாமா, எங்க இருக்கீங்க? ஸ்கேன் ரிப்போர்ட் வாங்க வந்திருக்கேம்மா. வாங்கிட்டு அப்படியே டாக்டரை பார்த்துட்டு வந்துடுறேன். சரி மாமா, வரும்போது அவரையும் கூப்பிட்டு வந்துருங்க. ராஜா அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட படம் பார்க்க போயிருக்காம்மா. டாக்டர் ஒரு 1/2 hourல வந்துடுவேன்னு சொல்லியிருக்காரு. வந்த உடனே பார்த்துட்டு வந்துடுறேன். மாமா ஒன்றும் பிரச்சனை இல்லையே? ஒன்றும் பிரச்சனை இருக்காதுமா, நீ பயப்படாத, நான் வந்துடுறேன். ம் சரி. வாங்க மாமா, டாக்டர் என்ன சொன்னாரு? அவர் என்னம்மா சொல்கிறாரு? ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாரு. என்கிட்ட எதுவுமே தெளிவாக சொல்லலை. உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாருமா. எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்கு.
எதுக்கும் நீ ஒரு வாட்டி டாக்டர்கிட்ட பேசுகிற. ம் சரி மாமா. ஹலோ டாக்டர், நான் சித்ரா பேசுகிறேன். சொல்லுங்கம்மா. சார், மாமா ஒன்றும் விவரமே சொல்லலை. நீங்கள் என்ன ஃபோன் பண்ண சொன்னீங்களாமே, அந்த ரிப்போர்ட்டு. அது வந்துமா ராஜாவுக்கு டாக்டர் என்ன சொல்கிறேன்னு தெரியலையே. அதனால ராஜாவுக்கு இந்த பிரச்சனை இருக்கு. என்ன சார்? அந்த இடத்துல அடிபட்டதுனால அவரால் அவங்க குடும்பத்துக்கு ஒரு வாரிசு கொடுக்க முடியும். நான் மேற்படி வேற எந்த பிரச்சனையும் பிற்காலத்தில் வராது. என்னம்மா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? டாக்டர் என்னம்மா சொன்னாரு? என்னாச்சுமா? மாமா, என்னம்மா? உங்கள் பிள்ளையால இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு கொடுக்க முடியாதான். அந்த பால் பட்டதுல விந்து சுரப்பில் அடிபட்டுருச்சான். அதனால அது அணுக்கள் சுரக்கும் தன்மை இழந்துருச்சான். நான் யாருக்கு என்ன பாவம் செஞ்சேன்? எனக்கு ஏன் இப்படியெல்லாம் நடக்குது? மேடம், மேடம், பேப்பர். என்ன கையில் கொடுக்குறீங்க? ஃபஸ்ட்டெல்லாம் வீடு பூட்டிகிட்டு இருக்கு மேடம். இப்போ தண்ணி தெளித்து கோலம் போட்டுட்டு இருந்தீங்க. பேப்பர் நஞ்சிருந்தா மேடம் உங்கள் கையில் கொடுத்தேன். ஓ அப்படியா? என் வீட்டில் என் மாமனார் தவிர வேறு யாரும் பேப்பர் படிக்கிறதில்ல. உங்களை சொல்லி குத்தம் இல்லை மேடம். இப்போலாம் பேப்பரை திறந்தாலே அவன் பொண்டாட்டி இவன் வச்சுருக்கான், இவன் பொண்டாட்டி அவன் வச்சுருக்கான்னு நியூஸ் தான் வருது. இந்த காலத்தில் பிறக்கிற குழந்தை கூட யாருக்கு பிறகுதுன்னே தெரியாமல் பிறகுதுங்க. உங்கள் பிள்ளையால இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு கொடுக்க முடியாதான். இந்த காலத்தில் பிறக்கிற குழந்தை கூட யாருக்கு பிறகுதுன்னே தெரியாமல் பிறகுதுங்க. நீங்கள் பழைய பேப்பர்லாம் வாங்குவீங்களா? அதெல்லாம் பெரிய லாபம் இல்லை மேடம். நீங்கள் காசெல்லாம் தர தேவையில்லை. எங்கள் வீட்டில் நிறைய பேப்பர் இருக்குது, ஃப்ரீயாகவே எடுத்துக்கோங்க. உள்ளே வாங்க. ஐயோ, என்னம்மா சினுங்கிறாளே. ஐயோ, தங்க சில மாதிரி இருக்காளே, ஒவ்வொன்றும் செதுக்கியிருக்காங்களே. ஆத்தாடி, ஐயோ கொல்றாளே.
ஏம்மா 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 என்னம்மா என்ன காரியம் பண்ணிட்டம்மா? ரோட்ல போனா என் வீட்டுக்குள்ள கொண்டு விட்டியம்மா. என் குடும்பமா நடுத்தல் வந்துச்சேம்மா. என்னம்மா அது? மாமா, நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. உங்கள் கோபம் எனக்கு புரியுது. உங்கள் பையனோட பிரச்சனை இந்த ஊருக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? நம்ம குடும்பமானமே போயிடும். அந்த வேதனையில் தான் நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன் மாமா. என்னை மன்னிச்சிருங்க மாமா. அப்படி இல்லைம்மா. நம்ம குடும்பத்துக்கு ஒரு மரியாதை இருக்கு. நம்ம மானத்தை நாம தாம்மா காப்பாற்றணும். இந்த சொத்து சுகம் எல்லாம் சும்மா கிடைச்சது இல்லம்மா. என்னோட உழைப்பு, என்னோட ரத்தம், இதெல்லாம் யாரோ ஒரு ரோட்ல போற பிச்சைக்காரன் கொடுக்க சொல்றியா? அம்மா, நம்ம தன்மானத்தை இழந்து நம்ம குடும்ப மனத்தை காப்பாத்திக்கணும். என்ன மாமா சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. மாமா, இது தப்பு இல்லையா மாமா? இல்லைம்மா, நீ சொன்னதான் நானும் சொல்கிறேன். நம்ம குடும்பமான வெளியே போயிடுச்சுன்னா அசிங்கமாக போயிடுமா. அதுக்கு வேற வழி இல்லை. அதுக்கு என் பையனோட பிரச்சனை யாருக்கும் தெரியக்கூடாது. மாமா விடுங்க மாமா. மாமா விடுங்க மாமா. விடுங்க மாமா. எதிர்பார்க்கவே இல்லடா, அவளே கூப்பிட்டா. கட்டி பிடிச்சி முத்த முடிய நேரத்துல அந்த ஆள் வந்துட்டான்டா. அப்புறம் என்ன பண்ண? அப்புறம் என்ன, நான் வந்துட்டேன். போடா பைத்தியக்காரா, நானாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன் தெரியுமா? என்ன பண்ணிருப்பேன்? பக்கத்தில் பால் கடை ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. வாங்கிக்கிறீங்களா? எங்கே கடை ஓப்பன் பண்ணியிருக்கீங்க? கொஞ்சம் வடி விட்டீங்கன்னா உள்ளே வந்து சொல்கிறேன். சொல்லுங்க. நீங்கள் அழகாக இருப்பீங்கன்னு நினைக்கல, உங்களை பிக்கப் பண்ணணும்னு தோணலை. ஆனால் இதெல்லாம் நடந்துருமோன்னு எனக்கு பயமாக இருக்கு. ஆமாம், போடா. ஆண்டவா, மன்மதனுக்கு அந்த நிலைமையா? ஏம்மா சித்ரா, என்ன சாம்பார் வச்சிருக்க? பருப்பு குழம்புல சவுச்சோ போட்டு செஞ்சுருக்கேன் மாமா. என்ன சித்ரா நீ, முருங்கை சாம்பார் வச்சு பாதாம்ல பொரியல் பண்ண சொன்னா சும்மா சவு சவு பவு பவுன்ட்டு. அப்பா, உங்களுக்கு பேரன் வேணுங்கிறது ஓகே தான். அதுக்கு நீ எப்போவுமே முருங்கைக்காய் சாம்பார்னா எப்படி? கவலைப்படாதீங்க மாமா. இனிமே முருங்கைக்காய் சாம்பார், முருங்கைக்காய் பெரட்டல், முருங்கைப்பூ பொரியல், முருங்கைக்காய் ரசம், இனிமே எல்லாம் முருங்கைக்கால தான். வெளுத்து வாங்குங்க. நீங்கள் ஏதோ சொன்னீங்களே, பாதாம் பருப்பில் பொரியலா? ஆமாங்க, இது புது டிஷ்ஷு.
ட்ரை பண்ணி பாருங்க. என்னென்னமோ புதுசு புதுசாக டிஷ்ஷெல்லாம் சொல்கிறீங்க. என்ன பண்றீங்க? அப்பா, உங்களுக்கு பேரை வேணுங்கிறது ஓகே தான். அதுக்கு நீ எப்போவுமே முருங்கைக்காய் சாம்பார்னா எப்படி? ஏன் இப்படி வெறுப்பிடிச்ச மாதிரி குடிச்சிட்டு இருக்க? இல்லை சித்ரா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன் கூட நான் 100 வருஷம் வாழணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கு இப்போ என்ன பிரச்சனை? அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது. நீ போ. ஏதோ பண்ணி தொலை. செம்ம வாசனடா. ஓகே, சரி. ராஜாவுக்கு ஃபோன் பண்ண, இப்போ வர மாட்டானா?
புருஷன் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். அல்ப நாயே, இத்தனை நாளா எனக்கு ஒரு குழந்தை வேணுன்றதுக்காக தான் நீ பண்ற டார்ச்சர் எல்லாம் பொறுத்துக்கிட்டு இருந்த. என்ன சித்ரா இப்படி பேசுற? நான் இப்போ அம்மா ஆயிட்டேன். இந்தா ஸ்கேன் ரிப்போர்ட். என்ன சித்ரா இப்படி மாறிட்ட? நான் உன்னை நல்லா தானே பார்த்துக்கிட்டேன். நம்ம தன்மானத்தை இழந்து நம்ம குடும்ப மரத்தை காப்பாத்திக்கணும். விடுங்க மாமா, மாமா விடுங்க மாமா. நான் பண்றது தப்பா இல்லை சரியான எனக்கு தெரியல. கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இப்படி மாட்டிக்கிட்டேன். இதுல இருந்து எப்படி வெளியில் வர்றதுன்னே தெரியலையே. என்னோட இந்த நிலைமைக்கு கடவுளை குறை சொல்கிறதா இல்லை யாரை குறை சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. என் மூஞ்சிலே முழிக்காத. இங்கிருந்து போ, போன்னு சொல்றேன்ல. ராஜாவுக்கு ஃபோன் பண்ண, இப்ப வர மாட்டானா? என் வாழ்க்கையில் எனக்கு நடந்த மாதிரி வேற எந்த பொண்ணுக்கும் நடக்கக்கூடாதுன்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். இப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு தேவையா? பேசாமல் செத்துடலாமா? இல்லை, சாகிறது தீர்வாகாது. நம்ம எப்படியாவது ஒரு வாரிசை பெத்தெடுக்கணும். சித்ரா, தலை வலிக்குது, ஒரு காஃபி போட்டு கொடு. ஏய், நான் தலை வலிக்குதுன்னு சொல்கிறேன், நீ என்ன லூசு மாதிரி சிரிச்சிட்டு இருக்க? ஒரு சந்தோஷமான விஷயம். என்ன? நீ அப்பா ஆயிட்ட. என்ன சொல்கிற? நிஜமாமா? என்னால் நம்பவே முடியல. அன்னைக்கு அப்பா ஆயிட்டேன்.